ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. அடேங்கப்பா, இந்த பாட்டெல்லாமே எனக்கு தெரியுதே. பரவாயில்ல, நானும் கொஞ்சம் தேர்ந்துட்டேன். 5 men army அப்படின்ட்டு நம்மளுடைய தாத்தா வந்து 5 பேர்த்தோட ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்சரில் முறைச்சிட்டு இருக்க மாதிரி கோவமாக இருக்காங்கன்னு சொல்லலாம், இன்னொரு பிக்சரில் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படின்ட்டு. இந்த பேக்ரவுண்ட் வந்து தான் நான் காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னென்னா, நம்மளுடைய பிரவீன் மன்னட் சார் வந்து விஜய் காவேரிக்கு ஃபேன்ஸ்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க, மகாநதியில் இருக்க எல்லாத்துக்குமே கீ செயின் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே. அப்போது இந்த லொக்கேஷனை தொடர்ந்து தான் அவர் போயிட்டு வந்துட்டுருப்பாரு. அப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இது நிவீனோட ஹவுஸ் அப்படின்னு நான் இப்போ நினச்சிட்ருக்கேன். சீனில் என்ன காட்ட போகிறாங்களோ தெரில, ஏன்னா ஒரே வீட்டை வேறு மாதிரியும் காட்டிடுறாங்க. அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியல. இருந்தாலும் இது நிவீனோட ஹவுஸ் தான், ஓகேவா? ஸோ அவங்களுடைய சைட்லேருந்து தொடர்ந்து அப்டேட். இந்த அப்டேட் வந்து அடுத்த வாரம் வந்து ஃபுல்லாக போகுது. இது எப்படி நான் எடுத்துக்கிறது டிஆர்பிலன்னு தெரில. கோ வித் ஃப்ளோ தான். ஏன்னா ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா இவரை சுற்றி கண்டுபிடிக்கிறது அது மாதிரி இருந்தால் பிடிச்சிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் ஆயிடுவாங்க. அதாவது தீவிர ஃபேன்ஸு, அப்புறம் அந்த ஹாட் ஸ்டார் ஃபேன்ஸு, சோஷியல் மீடியா ஃபேன்ஸ்லாம் எப்படியா இருந்தாலும் பார்ப்பாங்க. ஆனால் நான் கையில் ரிமோட் இருக்கலாம், சரி இது கொஞ்சம் போர் அடிக்குது, வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு மாறிடுவாங்க. நானே நிறையா சீரியல், மற்ற சீரியல்லாம் அப்படி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஒரு இதுக்கு பார்ப்போம் எப்படி டிஆர்பி வருதுன்ட்டு. பட் நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க, அது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம். கண்டிப்பாக சொல்லணுன்னா இவங்களுடைய இந்த அப்டேட்டில் சீன் வைஸ் நம்ம கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸில் வருத்தப்பட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க. இந்த 5 men army தாத்தா சொல்லும்போது சீரியல்லே பாருங்களேன், இவங்க 5 பேருமே 5 விதமான மனிதர்கள். சீரியல்லையும் சரி, நிஜ வாழ்க்கையிலையும் சரி. பார்த்திங்கன்னா குமரன் ஒரு சாஃப்டாக ஒரு மாதிரி, நிவீன் ஒரு மாதிரி, தாத்தா ஒரு பயங்கர ஒரு பிடிதலோட, பசு வேற ஒரு ரகம், விஜய் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷ்னலாக தாத்தா பாட்டி விஷயத்தில், காவேரி விஷயத்தில், மற்றபடி அதிரடியாகவும் இருப்பார், பாசமாகவும் இருப்பார் அப்படின்னு அவர்கிட்டயும் ஒரு பன்முக திறமையை பார்க்குறோம். சரி, உங்களுடைய அழகான அப்டேட்டு. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஃபங்க்ஷன் இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஃபங்க்ஷன் நானும் டிலேவாகவே போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் த்ரோட் பெயின் பரவாயில்ல, நிறைய பேர் விசாரிச்சிங்க. 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், சரி ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு குரல் கூட நல்லா இருக்குல்ல, காலையில் வேறு பாட்டு நல்லா இருக்குன்ட்டிங்களா. நான் ஒரே ஃப்ளைட்டில் வேண்டாம், அது ஃப்ளைட்டுன்னே நினைக்க முடியலைங்க. உண்மையுமே இந்த ஃப்ளைட் இன்சிடென்ட் வந்து நைட்டு எனக்கு 2-3 மணி வரைக்கும் தூக்கமே வரல. வாழ்க்கை நம்ம வாத்துக்கு போயிட்டே இருக்கோம். இதில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோவில் சொல்லவே விரும்பலை, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பற்றி பேசி அப்படின்ட்டு. பட் அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, 2 அம்மா அப்பா 3 குழந்தைங்க, அந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஒருத்தர் மனைவியோட இறப்புக்கு வந்தவங்களா இருக்கட்டும், பைலட் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், நிறையா பார்க்கும்போது ஏன் கடவுளே அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் மனசுக்குள்ளே தோணுது. பட் ஆனால் நம்ம பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் போகணுன்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கடினமாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி ஆர்சிபி இன்சிடென்ட்டும் அப்படி தான், என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷத்தோட உச்சத்தில் நம்ம ஒரு அன்பாக தான் போகிறோம். அதில் இத்தனை பேர் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்காம போயிருப்போம். நானும் ஒன்றுமே இல்லை, ஒருக்கா மாரியம்மன் கோயில் எங்கள் ஊர் திருவிழாலேயே ஒருக்கா அந்த கம்பம் ஆற்றுக்கு போகிறது ஒரு தடவை போயிட்டு இனிமேல் போகவே கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது, ஒரு 10 நிமிஷம் மூவே பண்ண முடியல. அது மாதிரி நம்மளும் சில விஷயங்கள் யோசிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளும் பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த இடம்லாம் பிரச்சனையாக இருக்கும்னா நம்ம வீட்லேயே இருந்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதுக்குன்னு ஃப்ளைட்லேலாம் போகாமல் இருக்க முடியுமா? இந்த நடந்து போனாலும் தான் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணுறது? இருந்தாலும் இது வந்து ஒரு மிக கொடுமையான விஷயம். வாழ்க்கையில் அடிக்கடி நான் சும்மா ஃப்ளைட்டுன்னு இப்போ எனக்கு ஃப்ளைட்டுனாவே இதுதான் ஞாபகம் வருது. சரி, எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள். தூக்கமே வரலங்க நைட் உண்மையுமே. ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த சடலங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா மனசு? அப்பா ரொம்ப கொடுமையாகவும் இருந்துச்சு, கடுமையாகவும் இருந்துச்சு. சரி, உங்களுடைய கருத்துக்கள் சீரியல் பற்றி ஸ்டேடியம்.